ஹலோ எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல குக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இந்த வாரம் 11 இன்ச் ஃப்ரை பேன்ல வெஜ் நூடுல்ஸ் பண்ணி காமிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ப்ராடக்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இந்த மாசம் உங்களுக்கு தெரியும், தமிழ் நியூ இயர் வந்ததுனால இந்த மாசம் ஃபுல்லா தமிழ் நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா, எம்ஆர்பியில இருந்து 25% ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டு. அது கூட ஒரு 200 ரூபா வேல்யூ உள்ள நம்ம குக்வேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று வருது. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குக்வேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம குக் பண்ணுறது பார்க்கலாமா? அப்போ இது 11 இன்ச் ஃப்ரை பேனுங்க. இதனுடைய வெயிட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் சைஸ் டயமீட்டரு. ஹைட்டு உள்ள டெப்த்து 3 இன்ச் இருக்கும். பாருங்க, 11 இன்ச்சு டெப்த் 3 இன்ச்சு. இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அப்புறம் நம்ம எல்போ குக்வேர் FG200 கிரேடு கேஸ்டல் பண்ணியிருக்கோம். சிஎன்சி மெஷின்டு ஃபினிஷிங். ஸோ டபுள் சீசன் நேச்சுரல் பண்ணுது. அதனால நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டிக்கு 100% கேரண்டி. பாருங்க, இது வச்சாச்சு அடுப்பில். இது என் பொண்ணு தான் வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறான். இப்போதான் அவன் குக் பண்ணி, இப்போ நான் குக்வேர் ஆரம்பிச்ச கடைசியில தான் குக் பண்ணுறதுக்கு பழகிட்டு இருக்கா. ஸோ அதனால ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. பாருங்க, இது இப்போ என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்? இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை நல்லெண்ணெய் இல்லை. இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ற கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கோல்டு வினர் எது வேணா யூஸ் பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்கிறதா நம்ம குக் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஆலிவ் ஆயில் சொல்றாங்க அப்படின்னா, நூடுல்ஸ் எல்லாம் 2 or 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ற ஐட்டம். அதுக்கு நீங்க ஓவர் குக் பண்ண மாட்டீங்க இல்லையா? அதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா அந்த ஃபிளேவர்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆமா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் பாத்தீங்கன்னா அது வடை சுடுறதுக்கு, பூரி, பஜ்ஜி அதெல்லாம் சுடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரைக்கு. இப்போ பூண்டு போட்டிருக்கேன், ஃபைன்லி சாப்டு பூண்டு. கடுகெல்லாம் போடக்கூடாதா? அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓ சரிங்க. இப்போ வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் ஆனியன், கடைசியா கேப்சிகம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா நூடுல்ஸ்க்கு நீங்க கலர்ஃபுல்லா போட்டா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, ஒரு அழகா இருக்கு பாருங்க. வேற ஒரு ஆரஞ்சு கலர்ல, ஒயிட் கலர்ல, கிரீன் கலர்ல, இந்த மாதிரி விதவிதமா தக்காளி போட்டா ரெட் கலர்ல. தக்காளி எல்லாம் போடப்படாது. அது என்ன தக்காளி? என்னது சிகப்பா இருக்கிறது? அது பிளேட்ல இருக்கிறது கேப்சிகம். ஓகே, ரெட் கேப்சிகமா? கிரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், அது ஒரு அழகுக்கு தாங்க. ஆனியன் கலர் இருந்தா ஆனியன் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் பாதி குக் ஆனதுக்கு அப்புறம் போட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிரன்ச்சியா நல்லா இருக்கும், ரொம்ப ஓவர் குக் ஆயிருக்காது. நம்ம ஃப்ரை பேனுக்கு 11 இன்ச் ஃப்ரை பேன் 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூப்பரா மேட்ச் ஆகும். 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இப்போ நம்ம ஒருவேளை தாளிச்ச சாப்பாடு அவல்லாம் பண்றோம்னா நல்லா இருக்கும். ஃப்ரீய கலர் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. 4 பேர் இருந்தா கன்ஃபார்மா வாங்கலாம். அதாவது சவுத் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க 2 கிலோ மட்டன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கொங்கு பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தான் பண்ண முடிகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் மசாலா ஐட்டம் சேர்த்துற குவான்டிட்டி பொறுத்து. இப்போ இங்கெல்லாம் எங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லாம் சின்ன வெங்காயம் 1.5 கிலோ நீங்க மட்டன் செய்றீங்கன்னா 3/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துவோம். இப்போ என்ன வால்யூம் அதுலயே ஆக்குப்பை ஆயிரும். இதே இது சென்னையில நிறைய பேர் சொன்னது என்னன்னாக்க, நாங்க 2 கிலோ பண்றோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அவங்க சும்மா லைட்டா ஒண்ணுமே போடாம லைட்டா பண்றாங்க. அது ஒரு டேஸ்ட், அதுவுமே சூப்பரா இருக்கும். இப்போ என்ன லீவ்ஸ் போடுறேன்னா, புதினா, கொத்தமல்லி, ஃப்ரெஷ் ஆரிகனோ. ஆரிகனோனா கற்பூரவள்ளி இலை, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். பொதுவா நூடுல்ஸ்க்கு எப்பவுமே ட்ரைடு ஆரிகனோ யூஸ் பண்ணுவாங்கப்பா. ஆனா நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல ஒரே ஒரு செடி வச்சுன்னா அதுல இருந்து பறிச்சு நீங்க போட்டுக்கலாம். ஆமா, எப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான குக்வேர் வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அது போடுற நீங்க டிஷ்ஷுக்கு போடுற ஐட்டங்களும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான வாங்கி சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற காசை நம்ம மிச்சம் பண்ணலாம். ஓகே பாருங்க, இது நீங்க ஹை ஃபிளேம்ல பண்ற நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒன்லி லோ ஆர் மீடியம் அதுலயே பண்ணலாம் போதும். கேஸ் நாங்க ஒவ்வொரு வீடியோல சொல்றோம் 30 to 40% கேஸ் சேவ் பண்ணலாம்னு சொல்றோம். கஸ்டமரும் அதுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களும் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருந்திருக்கா. ஸோ அதனால நீங்க
நம்ம குக்வேர் எது வாங்கினாலுமே வந்து கேஸ் சேவ் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசை ரிட்டர்ன் எடுக்கலாம் 2 இயர்ஸ்ல. இது நிறைய வீடியோ சொல்லியிருப்போம், இது உண்மை. இப்போ என்ன போட போறோம் அடுத்தது? இப்போ வந்து கேப்சிகம் வந்து எப்பவுமே கேப்சிகம் வந்துட்டு ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ நூடுல்ஸ் போடுறதுக்கு 1 மினிட் முன்னாடி போட்டா போதும். இப்போ சால்ட், பெப்பர், நூடுல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வெந்தா சாப்பிட்டா போதும் இல்லையா? போதும். ஆல்ரெடி நூடுல்ஸ் நம்ம குக் பண்ணியிருக்கோம் குக் பண்ணி இல்லைங்களா? வச்சிருக்கீங்களா? ஆமா, அந்த ஓகே. பேக்குக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு ஓ சொல்லிட்டு. சரி சரி. இது நார்மல் வீட் நூடுல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்னும் ஹெல்தியர் ஆப்ஷன் வேணும்னா மில்லட் நூடுல்ஸ், இதெல்லாம் கோதுமை நூடுல்ஸ். ஹேண்ட்மேட் பண்ண நூடுல்ஸோட தெரியும், சைஸ் பெருசு பெருசா இருக்குது. ஆமா, ஸோ வந்து மேக்ஸிமம் ஆரோக்கியமான நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து சாமியில நூடுல்ஸ் வந்துருச்சுப்பா. இதே வந்து காலேஜ் போற பொண்ணுங்க இருந்தீங்கன்னா, பசங்க இருந்தாலும் சரி, அம்மாவை சமைக்காம விடாம நீங்களே பண்ணுங்க. நூடுல்ஸ்லாம் நீங்க பண்ணி பழகுங்க. நம்ம குக்வேர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கே சந்தோஷம் வரும். நம்மளே குக் பண்ணலாமான்றதுக்கு ஈஸியா இருக்கேன்னு நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவுமே நான் வந்து பெண்களுக்கு, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. நீதான். அதனால சொல்றேன், பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல வந்து நீங்க எல்லாம் பண்ணுங்க. பண்ணி பழகிட்டீங்கன்னா குக்கிங்ல வந்து நீங்க நல்லா ராணி மாதிரி ஆயிட்டீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க வந்து சாதனை படைக்கலாம். இது என்னுடைய அம்பல் ரிக்வெஸ்ட். கட்டாயமா 2 பேரும் பசங்களும் கத்துக்கணும். வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் கத்துக்குங்க. எங்க குக்வேர் வந்து அதுக்கு 100% சப்போர்ட் பண்ணும். நீங்க வாஷ் பண்றது ஈஸி, கழுவுறது எல்லாமே நீங்களே பண்ணி வச்சிடலாம். அம்மா எல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்க, பண்ணியாச்சா? கொஞ்சம் அடுத்து என்ன போடுறேன்? அடுத்து வந்து ஒரு மேஜிக் மசாலா. உங்களுக்கு தான் வெறும் சால்ட் பெப்பர் இருந்தா பிடிக்காது. சோ அதனால இதையும் போட்டு உங்களுக்கு தனியா கலக்கி கொடுத்துட வேண்டியது. சூப்பரா இருக்கு. அதை போட்டா தானே பானிபூரியில் எப்படி எதையோ போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. திங்க அது மாதிரிதான். நமக்கெல்லாம் அது பிடிக்காத, ஆரோக்கியம் இல்லதான். சோ பாருங்க, அருமையா வந்துருச்சு. நீங்க எடுத்துடலாம். அப்பா இப்ப நீங்க கவனிச்சீங்களா நம்ம ஃப்ரை பேன்ல நூடுல்ஸ் எப்படி ஒட்டாம சூப்பரா வருதுன்னு? அது ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. பாரு, நீங்க கழுவ வேண்டியது இல்லை. நீங்க பொண்ணுங்கெல்லாம் நீங்க குக் பண்ணீங்கன்னா கழுவ வேண்டாம். அப்படியே எடுத்து தொடச்சு சுத்தமா தொடச்சிட்டு அதுலயும் ஆயில் போட்டு தொடச்சு எடுத்து வச்சிருங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கழுவி வச்சாலும் நெக்ஸ்ட் குக் பண்ற போது கழுவிதான் யூஸ் பண்ண போறீங்க இல்லையா? கிளீனா எண்ணெய் போட்டு இப்படியே வச்சிருங்க. அப்ப மார்னிங் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எடுத்து போயிட்டே இருங்க. தண்ணி தொளிச்சு நல்லா தொடச்சு வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு போயிடலாம். அவ்வளவுதான். தண்ணியெல்லாம் தொளிக்க வேண்டாம். அப்படியே தொடச்சு எடுக்கிறீங்களா, தொடச்சு எடுத்துட்டு கிளீனா ஒரு ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எல்லா பக்கம் தொடச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. சாயங்காலம் வந்து மெதுவா கழுவுங்க, ஒன்றும் அவசரமா இல்லை. இது பாருங்க, கழுவுறது சும்மா அப்படி சோப் போட்டு கழுவி லைட்டா கழுவிட்டு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணி நீங்க சீசன் ஆயில் போட்டு தொடச்சு வச்சிடலாம். நான் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னாப்பா, டைம் இருக்கும்போது ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்றோம் இல்லைங்களா, அப்ப வந்து தின் லேயர் ஆஃப் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மோக் வர வரைக்கும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவேன். ஸோ அது பண்ணும்போது ரீசீசனிங் வந்து இன்னும் நல்லா சீக்கிரமா ஆகிறத நான் காமிச்சிருக்கேன். ஸ்மோக் வர்ற மாதிரி வச்சு உடச்சில் நீ ஆயில் போட்டீங்கன்னா அப்படியே ஆயில் போடுற போது ஸ்மோக் வரணும், சீக்கிரம் ரீசீசனிங் ஆயிக்கும். ஸோ ஈஸியா நீங்க குக் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்க மட்டும் வாங்கினா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் elbowcookware.comல போய் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல கால் பண்ணியும் கேட்கலாம், இல்ல மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.